மச்சி டேய் ரமேஷ் டேய் மைக்கேல் மச்சி ஒரே நிமிஷம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் மனசா உறுத்துது டேய் மைக்கேல் அடிக்கற டேய் டேய் எங்க அடிக்கற மைக்கேல் டேய் சுடுற கேளுடா டேய் மைக்கேல் டேய் எங்க அடிக்கற போ நான் பண்ணுறது ரைட்டாக தப்பான்னு தெரியலம்மா. ரைட்டாக தானே இருக்கும். நான் தான் பார்த்துட்ருக்கேன்ல சின்ன வயசுலேருந்து. நீ அண்ணி பெரியம்மா நம்ம சாந்தி சித்தி பொண்ணு மகேஸ்வரி வீரம்மா மிஸ் காய்கறி விற்கிற பாட்டி என் ஸ்கூல்மேட் ரத்தி மீனா இப்படி எல்லாரும் ஏதோ ஒரு ஆம்பளைங்களால் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க. மா எனக்கு பொண்ணுங்க அழுதாலே பிடிக்காதுமா. அதுவும் பொண்ணுங்களை அழ வைக்கிற ஆம்பளைங்க சுத்தமாக பிடிக்காது. நான் ஒருத்தி கூட வாழ்ந்தேன்னு வச்சுக்கம்மா, அவளை வாழ விடணும்னு நினைப்பேன். அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஹாப்பியாக ஃப்ரீயாக ஒரு பறவையாட்டம். லைஃப்பில் நிறைய பொண்ணுங்களை கிராஸ் பண்ணிட்டேம்மா. ஆனால் யாரை பார்த்தும் இவதான் எனக்குன்னு தோணுதே இல்லை. அன்னைக்கு வரைக்கும் அவளை பார்க்குற வரைக்கும். மா என்னை தப்பா நினச்சிடாதுமா. அவளை பார்த்ததும் பிடிச்சிருந்ததுமா. ஆனால் நம்ம மைக்கில் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தாட்டே தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனால் மைக்கிலும் எல்லா ஆம்பளை மாதிரி தான்மா. சொல்லப்போனால் அதோட மோசம். கல்யாணம் ஆகியும் மலரன்ற பின்னாடி லோலோன்னு அலைஞ்சி சைட்டில் இவளையும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டார். எப்படி தெளிவு பார்த்தியாம்மா? சீப். சரி, ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு தெரியும், உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியும், கொஞ்சமாவது அக்கறை இருக்க வேண்டாம்? பொண்ணு நிஜமாவே ரொம்ப பாவம்மா. அவளை நல்லா அழ வச்சான். பல விதமா பல வழியா. அவளும் நல்லா அழுதா. பல சமயம் பல காரணத்துக்காக. அவள் அழுகிறது பார்க்கவே பிடிக்கலம்மா. ஆனால் அவளை பார்க்க ரொம்ப பிடிச்சி போச்சு. சிம்பத்தி போய் லவ்வா மாறிடுச்சு. இது வரைக்கும் அவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம் தெரியுமா சார்? சும்மா செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. எப்போ பெயில் கிடைக்குதோ அப்போ கிடைக்கட்டும். ஓகே. பெயில் கிடைக்கலடா 3 மாதம் தள்ளி போட்டாங்க. அச்சோ ஆறுடி. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்லைங்க. சொல்ல மறந்துட்டேன். தேங்க்ஸ் வேலை வாங்கி கொடுத்துருக்கு. ஐயோ பரவாயில்லைங்க. நான் அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அதை நான் ஒரு நாள் அவகிட்டயே சொன்னேன். ஜான் மாமா உங்களை கூப்பிட்டு வர ஆரம்பிச்சாரு. ஏறுங்க. நான் உங்களை லவ் பண்றேங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மைக்கேல் ஜெயிலில் இருக்கான். அதனால உங்களை கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிற சீப்பான ஆள்லாம் கிடையாது. கொஞ்ச நாளாகவே நான் உங்களை லவ் பண்ணுறேன். மைக்கேல் வைஃப் தான், அதெல்லாம் ஓகே. சத்தியமா நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை இது இல்லைங்க. உங்களையும் குழந்தையும் என்னால் நல்லா வாழ வைக்க முடியும். யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு ஒரு வாட்டி கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் என்ன லவ் பண்ணல. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். நாளைக்கு பார்க்கலாம். யோசிக்கிறேன். கண்டிப்பாக அவள் ஓகே சொல்லுவான்னு நான் நினச்சேன். ஆனால் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் ஊரை விட்டே போயிட்டான். ஏங்க நீங்களால கொஞ்சம் போய் பார்த்துருக்கலாம்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு காலையில் போய் பார்த்துருக்கலாம்ல. நம்ம இப்படி சொல்லாமல் கொள்ளாமையா அந்த பொண்ணு போகும். எனக்கு தெரிஞ்சு அவன் என்னை கண்டிப்பாக லவ் பண்ணான். ஆனால் நம்ம ஆளுங்க பல்லாண்டு காலமாக ஊட்டி வளர்த்தாங்கல்ல, கல்லானாலும் புல்லானாலும் ஆனாலும் மட்டையானாலும் அந்த ஒரு லாஜிக் தான் அவளை ஊரை விட்டு போக வச்சிருக்கணும். பாவம், நீங்க எல்லாம் அப்படிதான் வளர்ந்தீங்கல்ல. வளர்த்தீங்க. நம்மளை விட்டு போனவளை தொந்தரவு பண்ணக்கூடாது என்னை நான் தேத்திக்கிட்டேன்.
ஆனால் சத்தியமாக சொல்கிறேம்மா, மைக்கிலால் அவளை சந்தோஷமாக வாழ வைக்கவே முடியாது. என்னால் மட்டும்தான் முடியும். கன்ஃபார்ம். அதுவும் நான் அவளை திரும்ப பார்த்தேன்ல, அப்போ ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டேன். என்னால் மட்டும்தான் அவளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். மைக்கிலே அண்ணன் மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம். அதெல்லாம் ரைட்டு. ஒரு பக்கம் அவன் மேலே செம்ம கோவம் வந்துச்சு. எதுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கை தேவையில்லாமல் நாசம் பண்ணோம்? முட்டா. அவன் இருக்க வேண்டிய பெஸ்ட் இடம் ஜெயில் தான். பொன்னி குழந்தை இருக்க வேண்டிய இடம் என் கூட தான். அதான் முடிவு பண்ணேன். ஸ்கெட்ச் போட்டேன், உள்ள அமிச்சிட்டேன். ஆனாலும் உள்ள உறுத்துதுமா. அதான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு தோணுச்சு. பாவமா பொன்னி, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. ம், எனக்கு பொன்னி வேணுமா. நிஜமாவே நான் அவளை லவ் பண்றேன். எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? 9:10ங்க. 7 மணி பஸ்ஸை பிடிச்சா கரெக்டாக போயிடலாமா? சரிங்க. முக்கியமான வேலை. அருள் படம் கைமா இருக்குது, அதனால தான் வரலைன்னு சொல்லிடு. நீ எதுக்கும் போய் சேர்ந்தோன்னே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சாயங்காலம் 5 மணி பஸ்ஸுக்கு திரும்பி வந்துருவேன். பஸ் ஸ்டாண்டு வந்து கூட்டு வந்துருவேன். நான் வந்து கூட்டிக்கிறேன். எதுக்கும் நீ கிளம்புறதுக்கு என்னாச்சு உன் ஃபோனுக்கு? 2 நாளா பேச்சு மூச்சை காணோம். என்ன ட்ரெஸ் இது? அது பாம்பே போயிருந்தேன்ல, ஆ பக்கத்தில் சீரடி போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு ரமேஷ் சொன்னான். ஆ. அதான் நானும் ரமேஷ் போயிட்டு வந்தேன். உன் பேக்கில் எங்க? உன்னதான் கேட்குறேன், உன் பேக்கில் எங்க? அது பேக் ஃப்ரெண்டு வண்டியில் இருக்கு. பணம் கிடச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? ஆ, அமௌண்ட்டு பெருசுனால கையில் எடுத்து வர முடியல. இன்றைக்கி அவன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். நல்ல விஷயம் தானே. அதே எப்படி சோகமாக சொல்கிற? அழைச்சலா? காஃபி போட்டு தரவா? இரு. என்ன என்ன என்ன? என்னங்க? ம், உனக்கு ஜகனுக்கு என்ன? எங்கே போயிட்டு வர? நீ சொல்லு, உனக்கு ஜகனுக்கு என்ன? பாம்பே போறேன்னு போய் சொன்னியா? நான் பாம்பே தான் போயிட்டு வரேன், ரமேஷ் கூட வந்தான். நீ சொல்லு. சொல்றி. அவன் என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். அப்ப நீ சொல்றி. உடனே கேட்க. நானும் அவனை லவ் பண்ணேன், ஆனா சொல்லல. ஊரை விட்டு கிளம்புனேன். நீ எவ்வளவு என்ன கொடுமைப்படுத்தினாலும் உன் கூட வாழ்றதுதான் என் தலையெழுத்தன்னு அர்த்தம். இதெல்லாம் நீ நினைச்சு குழப்பிக்காத. நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழணும் தானே நினைச்சோம். அதை பண்ணுவோமே. ஏய் பொன்னே, நீ ஒன்றும் அவன் கூட படுத்தியான்னு கேக்குறியா?
அது கேட்கறதுக்கு உனக்கு என்னடா அருகது இருக்கு? மலர் மேட்டர்ல எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்ன விளக்கு என்ன நீ எல்லாம் கல்யாணம் பண்ற? உன்னை திருத்தி வாழ வச்சு குழந்தை பெற்று அது வளர்க்குற மிஷினானா? விஸ்வாசம் சொல்லிட்டு அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வருவ. 2 வருஷம் என்னெல்லாம் அனுபவிச்சேன் தெரியுமா உனக்கு? படுத்தியன்னு கேக்குற? படுத்திருந்த என்னடா பண்ணுவ? வெட்டிடுவியா? நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அது தெரியாம உன்னால என் கூட சகஜமா வாழ முடிஞ்சா வா, இல்லைன்னா நான் தனியா பழிச்சுக்கிறேன். அது எனக்கு பழக்கம்தான். சாரி சாரி சாரி. எனக்கு நீ பாப்பா தான் பண்ணி எல்லாமே. எனக்கு உன் கூட வாழ பண்ணி. எனக்கும் உன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வா. நம்ம உடனே ஊரை விட்டு கிளம்பிடலாம். இனிமே உன்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. மாதிரியா இருக்குடி. நீ என்ன கேட்டாலும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். சரியா?